கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் என்னை ஒரு விசை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கண்களை கூடி நம்ம ஜெபம் பண்ணோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் அப்பா நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி உங்கள் நாமத்தை தொழுது கொள்ளும்படி உங்கள் வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறோம் அப்பா. என் தேவன் நீங்க வெளிப்படுங்கப்பா, என் வாயில உங்க வார்த்தைகள் வெளிங்கப்பா, என் வார்த்தைகள் அல்லப்பா, உங்க வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா. உங்க பிள்ளைகளோடு நீங்க உங்க வார்த்தையை அனுப்பி பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னை ஒப்பு கொடுக்குற எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களை கொண்டு ராஜா நீர் வெளிப்படும்படி உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேளுக்கிறாங்க. ஆமென். கடந்த வாட்டி நான் வந்தப்போ எடுத்த மெசேஜ் நான் உலகத்தான் அல்ல. அப்போ இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க உலகத்தான் இல்லை, அப்போ நீங்க யாரு? அப்போ ஏதோ ஒரு பர்பஸ்க்கு தான் நீங்க வந்திருக்கிறோம் இல்லையா? உலகத்துல தான் வந்துக்கிறோம், ஆனால் உலகத்தான் இல்லை. அது என்ன பர்பஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்மளை குறித்த தேவ திட்டம் என்ன? அப்போ இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தேவ சித்தம் இல்லை தேவ திட்டம், எது வேணாலும் நீங்கள் தேவ சித்தம்னே வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கு ஆதாரமா யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறதற்கு நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. ஓகே, இந்த வார்த்தை யார் சொல்றாங்கன்னா இயேசு தான் சொல்றேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தையே நான் தேடுகிறேன். அப்போ இந்த உலகத்துல சரி, இந்த பைபிள்ல தேவ சித்தத்தை 100% செய்து முடிச்ச ஒரே ஒரு ஆள் யார் தான்? இயேசு மட்டும்தான். அவரை தாண்டி வேற யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது. செஞ்சு இருப்பாங்க, ஆனா தடுமாறி தடுமாறி செஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம யாரை முழுசா பார்க்க போறோம்னா இயேசுவை தான் பார்க்க போறோம். ஏன்னா அது அவரோட சிறந்த எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடினால் தானே சொல்றாரு. அப்போ அவருக்கு ஒரு பர்பஸ் இருந்தது உலகத்துல, அவருக்கு ஒரு என்ன இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவருக்கு இருந்து அவர் இந்த உலகத்துக்கு வரணும், அவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணி முடிச்சுட்டு எங்க போய் உட்காரணும், எல்லாமே தேவன் அவருக்கு திட்டம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா ஏசப்பாக்கும் தனி ஒரு சுய சித்தம் இருந்துச்சு, சரியா? அது என்ன நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது போறது நல்லது. ஆண்டவர் முதல்ல ஆதாம ஏவாளையும் உண்டாக்குனாரு, ஒரு நோக்கத்தோட தானே உண்டாக்கி இருப்பாரு. ஏதோ ஒரு மொத்தம் பொதுவாக ஒரு படைச்சி 2 பேரை விட்டுட்டு இல்லை. அப்போ ஒரு நோக்கத்தை உண்டாக்குனார், ஒரு நோக்கத்தோட இந்த உலகத்தை உண்டாக்கி அதுல ஆதாம ஏவாளையும் உண்டாக்கி ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொன்னார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துங்கள் நம்ம வாசிக்கிறோம். ஆனா பலுகி பெருகி பூமியை நிரப்புறதுக்கான முழுமையான நோக்கம் என்ன, இல்லை முழுமையான சித்தம் என்னன்னா மல்கியா 2:15 வாசிக்கிறோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? ஓகே, அந்த வார்த்தையை தான் நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. மனுஷன் ஆண்டவர் உலகத்துல அனுப்பி பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணணும்? தேவ பக்தி உள்ளவர்கள் அவங்களை நீங்க வளர்க்கணும். இதை செஞ்சாங்களா அவங்க? நம்மளுக்கு தெரியும், அவங்க செய்யலை, சரியா? ஆனா அவங்க செய்ய தவறிட்டாங்க. முந்தின ஆதாம் செய்ய தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் உலகம் என்னவா மாறிட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் நிறைய பலுகி பெருகி எல்லாரும் பூமியை நிரப்புனாங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. ஏன் மனஸ்தாபப்பட்டார்? ஓகே, பலுகி பெருகி என்ன வேலை பண்ண சொன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாவத்துல பலுகி பெருகிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு இந்த வாசிக்கும் போது எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு இதுவா சொல்றேன். இந்த அதிகாரம் 6 நம்ம படிச்ச வசனம் 6, அந்த பேஜ் நம்பர் 6. சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். அது ஏன் நான் சொல்றேன்னா பிசாசின் குணம் சரியா?
அப்போ ஆண்டவர் என்ன பர்பஸ்க்கு ஒருத்தர் உண்டாக்கி, என்ன பர்பஸ்க்கு நம்மள சித்தத்துக்கு ஒரு உலகத்தை விட்டா தேவ பக்தி உள்ள சன்னதியா நீ இருக்கணுன்றதுக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? பாவத்துல. அதனாலதான் ஆண்டவர் பைபிள்ல ரொம்ப கஷ்டமான துக்கமான வசனம்னா இதான் சொல்லுவாங்க. ஆண்டவர் மிகவும் மனஸ்தாபப்பட்ட இன்னத்துக்கு தான் உண்டாக்குனேன், சரி இவனை காப்பாற்றணுமே அப்படின்னு எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற எத்தனையோ ரட்சகர்களை எழுப்பினார். மோசே வந்தாரு, நீ போனாரு, முதல்ல நான் போக மாட்டேன்னாரு. அப்புறம் கிதியோன் வராரு, பயப்படுறாரு. யோசுவா வராரு, நான் எப்படி ஆண்டவரே நான் இருக்கிறேன் நீ போ. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அனுப்புறாரு. ஆனா இயேசு அனுப்பும்போது மட்டும்தான் இவர் என் தேசகுமாரன், எனக்கு பிரியமானதெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு ஆண்டவர் அனுப்புறாரு. சரி, இப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறத பார்க்க போறோம். ஆண்டவரோட பர்பஸ் ஆஃப் இந்த உலகத்துல வந்தது என்னன்னா, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தான். நம்மளுக்கு ஒரு சித்தம் இருந்தது, அது மனுஷன் செய்யவே இல்லை. மனுஷனை மீட்டு கொண்டு வரணும்னா ஆண்டவர் தன் சித்தத்தை 100% நிறைவேற்றும். அப்படி அவர் என்னெல்லாம் நிறைவேற்றினார்னு பார்க்கும் பொழுது, யோவான் 6ஆம் அதிகாரம் 38, 39. அப்ப ஆண்டவருடைய சித்தம் வானத்திலிருந்து இறங்கி வந்ததுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? என்னை அனுப்புகிற சித்தத்தை 100% நிரப்பது செய்து முடிப்பதற்கே நான் இறைக்கிறேன். அப்ப அவரோட லைஃபே என்னதான்? ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுறது தான். சரி, அடுத்தது ஆண்டவரோட சித்தத்துல இல்ல மத்தேயு 26ஆம் அதிகாரம் இல்ல மன்னிப்பு யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஓகே, இந்த அதிகாரத்துல ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சமாரியாவுக்கு போறாரு. சமாரிய ஸ்திரீயை சந்திக்கிறதுக்காகவே போறாரு. சரியா? போறாரு. போகும்போது தலைப்பு உண்டாயிருக்கு. நீங்க முன்னாடிலாம் வாசித்து பாத்தீங்கன்னா வரும். அப்போ ஒரு சீஷர்கள் சொல்லுவாங்க, சரி நாங்க போய் ஆகாரம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு ஏசப்பாவை தனியா விட்டுட்டு அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் பர்பஸ் என்ன? தேவ சித்தத்தை நிறைவேற்றும். இந்த அம்மா 6ஆம் மணி நேரத்துல வராங்க. 6ஆம் மணி நேரம்னா மதியானம் 12 மணி, யூதரை முறைப்படி 12 மணி தண்ணி எடுக்க வராங்க. உஷ்ணத்துல வராங்க. ஆல்ரெடி ஆண்டவர் தான் இருக்கிறாரு, டயர்டா இருக்கிறாரு, பசியில் இருக்கிறார். ஆண்டவர் அந்த ஸ்திரீயோடு பேசுறாரு. பேசி அந்த ஸ்திரீயை ரட்சிக்கிறாரு. அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? போய் சுவிசேஷம் சொல்றாங்க. இப்படி ஒருத்தர் வந்தாரு, என்னோட நான் செஞ்சதெல்லாம் சொன்னாரு, அவர் வந்து பாருங்க. அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, பசியில் இருக்கிறாரு, டயர்டா இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாரு? என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கு. ப்ரையாரிட்டி. நம்ம உலகத்துல எதுக்கு வாழ்றோம்னா, எதுக்கு வேலை செய்யற, எதுக்கு சாப்பிட்றதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு. ஆனா ஆண்டவருடைய ப்ரையாரிட்டினா சாப்பிட்றது இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறது அவருடைய ப்ரையாரிட்டி. சரி, கடைசியா ஒன்னொன்னு பார்ப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38, 39. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விடுத்தீர்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் உணவுக்குள்ள இருந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஈடுபடி செய்து, ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவரோட ஸ்டார்டிங் என்னது? பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆண்டவரோட ப்ரையாரிட்டி என்னது? நான் இஷ்டம் போல வாழ்வதற்கு இல்லை, என்னை என்ன சித்தத்துக்கு சில அனுப்பினாரோ, ஒரு ஆளை நான் மீட் பண்ணணும்னு ஆண்டவர் எனக்கு நியமிச்சதா, அவரை போய் நான் மீட் பண்ணிட்டு ரட்சித்துட்டு தான் நான் சாப்பிட கூட செய்வேன்னு சொல்றாரு. கடைசி என்ன பண்றாரு? மரணத்துக்கு போறாரு. மரணத்துக்கு கூட ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறாரு, இந்த பாத்திரம் நோக்கி நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனா என் சித்தம் இல்லை, உங்க சித்தத்தின்படியாக. அப்போ ஆண்டவர் வந்து இந்த விஷயத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரா? கேட்டார். பதில் கொடுத்தாரா? கொடுக்கலையா? தெரியல, ஆனா கொடுத்தார். சரியா? அதே அதிகாரத்துல 53ஆம் வசனம் வாசி.
பிதாவே என் சித்தம் இல்லை உங்க சித்தம் ஆக்கிறது தானே ஜெபம் பண்ணாரு. ஆனா ஏன் இந்த இடத்துல சொல்லும்போது இப்போ நான் ஜெபம் பண்ணனா 12,000, அதாவது என்னன்னா 72,000 தூதர் வருவாங்கன்றாரு. ஒரு லேகியோன்னா 6,000 பேர், 12ன்னா 72,000 பேர். இந்த 1 ராஜாக்கள்ல ஒரு சம்பவம் வரும். கணேஷ்னு ஒரு ராஜா வருவார், பேர் தெரியல. அப்போ ஒரு இரவுல சனகிரேப்பு ராஜா வருவாரு, எகிப்து வருவாரு, இஸ்ரேலுக்கு விரோதமா. ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பி ஒரு இரவுல 1,86,000 பேர் சாவடிச்சிருக்கார். ஒரு தூதன் 1,86,000 பேர் சாவடிப்பான். அப்போ 72,000 தூதன் எத்தனை பேரை சாவடிப்பான்? அன்னைக்கு உலக ஜனமே இருந்திருக்காரு. இதை வாசிட்டு இருந்தா என்ன தோணுச்சுன்னா, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஜெபத்தை கேட்டாரு. அத சொல்றாரு, உனக்கு விருப்பம்னா நீங்க சிலுவைக்கு போய், நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், பைபிள் இல்ல, புரியுறதுக்காக சொல்றேன். உனக்கு விருப்பம் இருந்தா இந்த சிலுவைக்கு நீ போகலாம், இல்ல நீ என்ன கேட்டாலும் அந்த இடத்துல நான் உனக்கு செய்வேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் ஜெபம் பண்ணா 72,000 தூதர் வருவாங்க, வந்தா நீ என்ன ஆவீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம் ஆகட்டும். சரி, இயேசு என் சிலுவையில போய் மறிச்சுதான் மன்னிக்கணுமா? அவர் அப்படியே மன்னிக்கலாம்ல. மனுஷகுமாருக்கு மத்திய 9ஆம் அதிகாரம், மத்திய 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போ மனுஷகுமாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சிலுவையில போறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு, நான் போக மாட்டேன்னு சொல்றதுக்கும் அதிகாரம் இருக்கு. சரியா? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தான் எழுதி வச்சுக்கிறேன். அப்போ இப்படியே மன்னிச்சிருக்கல நம்மள, ஏன் மன்னிக்கல? புரியல. ரத்த சிலை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஓகே, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா கூட இப்படி மன்னிச்ச அந்த மனுஷன் 7ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அதே அதிகாரம் மத்திய 9:7. அவ்வளவுதான். பாவத்தை மன்னிப்பை பற்றி நம்ம எழுந்து என்ன பண்ணுவோம்? கிளம்பி போயிடுவோம். அதனால தான் நம்ம அதிகாரத்தை வாசிக்கிறோம்ல, அவரு ரத்தம் சிந்திருக்கிறாரு. அந்த ரத்தத்துக்கிட்ட நம்ம என்ன வரலாம்? தைரியமா அவரு கிருபாசனம், நம்ம எங்க தான் கூப்பிடுறாரு அவரு? கிருபாசனத்துக்கிட்ட வரணும்னா ரத்தம் சிந்தணும், இல்லைன்னா மன்னிச்சு வீட்டுக்கு போயிடு. ஆனா தேவ சித்தம் என்ன? நீ அப்படியே மன்னிக்க கூடாதுப்பா, அவன் என் கிட்ட வரணும், அப்படி ரத்தம் சிந்தணும். ஆண்டவர் சித்தத்தை முழுமையா செய்து முடிச்சார். சரி, ஆண்டவர் சித்தம் முடிச்சிட்டாரு, நம்மளுக்கு இருக்கு தேவ திட்டம். இப்ப முன்னாடி வாசித்தோம்ல, மனுஷன் எதுக்கு உண்டாக்குனாரு? பலிகை பிரிக்கு தேவ பக்தி உள்ள சன்னதியா நம்ம எல்லாம் வளர்றதுக்கு தான் நம்மளை பிரித்து எடுத்தார். ஆனா இதுக்கு தடையா இருக்கிறது என்ன? தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளாததுக்கு தடையா இருக்கிறது என்னன்னு நம்ம பார்க்கணும். சரியா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-18 வாசம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை கேட்டுங்கள், நிலவினரை தாங்குங்கள், எல்லாவற்றிலும் நீதியில் சாந்தமாயிருங்கள், ஒருவரும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமையை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு தேவ சித்தம் இத்தனை வசனம். ஆனா இதெல்லாம் செஞ்ச தேவ சித்தம் நிறைவேறுமா? இதெல்லாம் நான் செய்யறேன்ப்பா, நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம். ஆனா இதெல்லாம் நான் பண்ணதுனால நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டேன்னா கிடையாது. அப்போ நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு நிறைய தடைகள் இருக்கு. சரியா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓகே,
அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, இதெல்லாம் பண்றதுக்கு தேவனுடைய சித்தமா இருக்குது உங்களுக்கு. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ப்ரேயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஆண்டவர் பரலோகத்தின் தேவனை பிரைஸ் பண்றாரு. அடுத்து இந்த ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு. பிரைஸ் பண்றதுக்கோ ஆண்டவர் ராஜ்யம் வர வைக்கிறதோ எது பண்ணாதான் நடக்கும்? அடுத்த வார்த்தை என்ன சொல்றது? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படாமல் இருந்தால் தேவராஜ்யம் வராது. அப்போ நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்மளோட ஊழியத்துல, நம்ம குடும்ப வாழ்க்கையில தேவ சித்தம் இல்லை அப்படின்னா நம்ம என்னத்தான் பண்ணாலும் தேவராஜ்யம் வராது. அப்போ நம்ம ஜெபத்தை இன்னிலிருந்து மாற்றணும். ஆண்டவர் கற்றுக்கிட்ட ஜெபத்துல சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க சித்தம் பரலோகத்துல நடக்குது. அப்போ பரலோகத்துல ஆண்டவர் சித்தம் நடக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கணும். சரி, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போ தேவ சித்தம் நம்மளுக்குள்ள வராத அளவுக்கு ஃபர்ஸ்ட் நடந்த பிரபஞ்சத்தின் வேஷம், பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம். அப்போ இந்த உலகத்தோடு நம்ம இருக்கும் பொழுது, இந்த உலகத்தின் சிந்தையோடு இருக்கும்போது தேவ சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றவே முடியாது. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும், இந்த சொல்லப்பட்டபடி நான் இடைவிடாமல் ஜெபம் பண்றேன், எப்போதும் சந்தோஷமா இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டேன்னா தேவ சித்தம் நிறைவேற கிடையாது. இதெல்லாம் இருந்து உங்களுக்குள்ள உலக சிந்தை இருந்ததுன்னா நம்ம பண்றது எல்லாமே வேஸ்ட். அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போ நான் லௌகிக கவலை, பக்தி வேஷம், உலக வேஷம் தெரிவிக்காம நான் இருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அறிவு வேணும். தேவ அறிகிற அறிவு வேணும். தேவ சித்தம் என்னன்னா, நான் அறிகிற அறிவு எனக்கு இருந்தாதான். ஏன்னா அந்த அறிவே இல்லைன்னா தேவ சித்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த அறிவை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? எப்படி? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போ அந்த அறிவு எப்படிதான் வரும்? நம்மைக்குள் ஆவியை அளிக்கிற தேவனால தான் வரும். இது என்ன ஆவி அளிக்கிறன்னா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லௌகீக ஞானத்தை அறிவு வச்சு தேவ சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. அப்போ தேவ ஆவியானவரோட அறிவு நம்மளுக்கு வேற எந்த இடத்துல, இப்போ வசனம் படிக்கிறோம், ஒரு வசனம் படிக்கும்போது நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அது தேவ ஆவியானவர் என்கிட்ட பேசுறதா நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா ஆண்டவர் அதை அப்படிதான் உங்களுக்கு வெளிப்படுத்துறாருன்றது உங்களை 100% நம்ப முடியுமா? சில நேரத்தில் தடுமாறும். இல்லை, எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த அறிவு எப்படி வரும்னா தேவ ஆவியானவர் கூட இருந்தால் தான் வரும். அப்போ தேவ சித்தத்தை நம்ம வாழ்க்கையில ரொம்ப 100% நிறைவேற்றணும்னா உங்களுக்கு தேவ ஆவியானோட துணையும் ரொம்ப அவசியமா இருக்குது. அப்படி இருந்ததுனால தான் ஆண்டவர் 100% நம்ம இன்னைக்கு பேசுறோம் இல்லையா, எப்படி நிறைவேற்றினாரு? அவரை போல ஒருத்தர் கிடையாது தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சது. அப்போ அவர் தேவ ஆவியானவர் நடந்தார். அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-9 வசனம் வரைக்கும் வாசம். ஓகே, அப்போ இந்த இடத்துல வாசித்த ஒவ்வொரு வசனத்திலையும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா?
இதெல்லாம் நம்மளை தேவ சித்தத்துக்குள்ள வழி நடத்தணும். ஆனா தேவ சித்தத்துக்குள்ள வழி நடத்துறேன்னா தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ அதுக்காக தான் என்ன ஜோமன் ஆண்டவர் சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்கு ஆவியானவர் எனக்கு துணை செய்யும். இன்னைக்கு நாளில் நான் என்ன பண்ணணும், கடந்த செய்தியில் கூட நம்ம பார்த்த ஆண்டவருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வாட்டி ஜோம் பண்றாரு. கூட்டம் வரும்போது ஜோம் பண்றாரு, ராத்திரிக்கு ஜோம் பண்றாரு, அப்புறம் இதுல மத்தியானத்தில் ஜோம் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. என்ன கேட்குறாருன்னா, ஆண்டவர் அடுத்து நான் என்ன செய்யணும், இதை சொன்னீங்க நான் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணுன்றத தேவ ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி தேவ திட்டத்தை தெரிஞ்சு கொண்டு ஆண்டவர் செஞ்சார். 1 கொரிந்தியர் அதே இல்லை அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவ சித்தத்தை செய்யணும்னா தேவ புத்திரராக இருக்கணும். தேவ புத்திரராக இருக்கணும்னா தேவ ஆவியினால நீங்கள் நடத்தப்படும். உங்களுக்கு அந்த அனுபவம் டெய்லி இருக்குதா? இந்த சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஆண்டவர் பேசுகிறாருப்பா, வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பேசுறது இல்லை அப்படின்ற அனுபவத்தோடு இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். டெய்லி உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லணும், இன்னைக்கு இதை பண்ணு, இன்னைக்கு உங்களுக்காக ஜோம் பண்ணு, இந்த விஷயத்துக்காக நீ ஜோம் பண்ணு, இவங்களுக்கு இதை பற்றி சொல்லு. யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு காட்டுவார். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டாதான் 100% ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியும். ஓகேவா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜென்ம சுபாவில் மனுஷனால என்ன பண்ண முடியாது, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ உங்களெல்லாம் ஆண்டவர் போன வாட்டி என்ன சொன்னா, நீ உலகத்தான் இல்லை, இந்த வாட்டி என்ன சொல்ற, நீ தேவ சித்தத்துக்கு உட்பட்டவன். அப்போ ஜென்ம சுபாவுல மனுஷனா நீ இருக்காத, உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். ஆதாமேவால் படைக்கும் பொழுது ஒரு திட்டம் இருந்துச்சு, அதை அவங்க கெடுத்து போட்டாங்க. ஆண்டவர் ரசனமானாரு. மனுஷனை நான் உண்டாக்கினதுக்காக நான் வருத்தப்படுறேன், மனஸ்தாபப்படும் பொழுது நோவாவின் கண்ணில் பிறகு கிடைச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது நம்ம கண்ணில் அவருக்கு நம்ம மேல என்ன திரும்ப வந்ததோ தெரியல. நோவாவது உண்மையை உத்தம் உள்ளவனா இருந்தான். நம்ம வாழ்க்கை நம்ம தனிப்பட்ட முறையில் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா, நோவா நம்மளை பார்த்தாருன்னா படகு பக்கம்லாம் வந்துடாதீங்க அப்படின்னு கூட சொல்லுவார். ஏன் சொல்றேன், நம்மளுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் கண்களில் நம்மளுக்கு கிருபை கிடைச்சி, உன்னை கொண்டு நான் ஒரு சித்தம் வச்சிருக்கிறேன், அதை நிறைவேற்றுறேன்னா என் ஆவிக்குள்ள என் ஆவியானவரோட அந்த அடக்கிற அனுபவத்துக்குள்ள வா அப்படின்னு நம்மளை அழைக்கிறார். ஓகே, கடைசியா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சு, இது கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருக்கும், ஆனா இது சக்தி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். என்ன சொல்றாரு, என் பிதாவை சித்தத்தை செஞ்சாதான் பரலோகத்துக்குள்ளவே நுழைய முடியும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு இருந்தா நுழைய மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை நான் ஜெபம் தானே பண்ணேன், நான் உபவாசம் இருந்தேனே, நான் காணிக்கை கொடுத்தேனே, நான் எத்தனையோ ஆசிரமத்துக்கு உதவி செஞ்சேனே, நான் எத்தனையோ ட்ராக்ஸ் கொடுத்தேனே, நான் எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்ணி ஒப்பு கொடுத்தேனே, என்ன என் சித்தத்தை செஞ்சியா? ஒப்பு கொடுத்தே சரி, காணிக்கை கொடுத்து சரி, சபைக்கு தவறாமல் வந்து சரி, உபவாசம் இருந்தது சரி, இல்லை அடுத்தவங்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணனே சரி, என் சித்தத்தின்படி செஞ்சியா? அதனால சொல்றேன், என் சித்தத்தை செய்வோனே அதில் பிரவேசிப்பானே அன்றி என்னை நோக்கி கூப்பிடுறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ நம்ம எல்லாரையும் வந்ததுக்கான நோக்கம் என்ன? பரலோகத்துக்கு போக தானே வந்தோம். கடைசியாக உன்னை பார்த்துட்டு ஆண்டவர் நான் அறியேன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் ஆண்டவரே காலைல எழுந்து கிளம்பி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஆராதிச்சேனே, இதே நீ என் சித்தத்தை செய்தியே. 2வது இன்னொரு வசனம் வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம்.
ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லி நான் சொல்லியபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அடுத்து லூக்கா 13ஆம் அதிகாரம் 25-26. விடியற்காலை எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் தோற்றமான பணியாமி நீர் எங்கள் வீட்டில் தோற்றம் பண்ணுகிறேன் என்று சொல்லுவீர்கள். போதும். இந்த வசனம் படிக்கும்போது என்ன புரியுது? வீட்டு எஜமான் வந்து கதவை சாத்திடுறாரு. எல்லாரும் வந்து கதவு தட்டுறா, நான் உங்களை அறியேன்றார். ஏன்னா இந்த வசனம் முன்னாடி வாசித்த வசனம் ஒத்து போகுது. அதுக்கு அடுத்த வசனம் பார்க்குறோம் இல்லையா, உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணுவோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உங்க சமூகத்தில் உட்காந்து அப்போத்து திட்டமே ஆண்டவரே, உங்களோட உங்க ரத்தத்தை பானம் பண்ணுவோமே, உங்க சரீரத்தை பெற்றுக்கொண்டோமே, எங்க பாவம் வர நீக்க சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்தோமே ஆண்டவரே, அப்படி இருந்தும் ஏன் ஆண்டவரை கதவு சாத்தினேன்? என் சித்தத்தை செஞ்சியா? என் சித்தத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தியா? இது ரொம்ப எச்சரிப்பான வார்த்தை தான். ஏன்னா நான் வாசிக்கும் போது முன்னாடி வசனம் வாசித்து படிச்சு, ஆனால் அடுத்த வசனம் பார்க்கும்போது உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே. ஆண்டவர் சமூகத்தில் பண்ற நம்ம ஒரே ஒரு போஜனம் ஆண்டவரோட பந்தி தான். அந்த பந்தியில ஒருத்தன் பங்கு பெற்றும் தேவ சித்தத்தை செய்யலைன்னா கதவு அடைக்கப்படும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, என் சித்தத்தை செய், நான் அழைப்பு அதுக்கு தான். நீ இந்த உலகத்துல எப்படி வேணாலும் உலகத்தான போல வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்படி வாழ்ந்துட்டு போயிட என்ன பரவாயில்ல, சொன்னாங்க நான் கேட்கல, தப்பு என் மேலதான். ஆனா இங்க வந்து உட்கார்ந்து ஆண்டவரோட பந்தியில பங்கு கொண்டு ஆண்டவர் வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் நல்ல மனசார துதிச்சோம், ஆண்டவோட அன்பை ருசி பார்த்தோம், பரமையிலே ருசி பார்த்தோம், ஆண்டவோட சித்தத்தை செய்யலைன்னா நம்ம நிலைமை எப்படிப்பட்டது நம்ம யோசிச்சுக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எச்சரிக்கிறார். போன வாட்டி நம்மளை உலகத்தான் நல்லன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, உன்னை குறித்து எனக்கு ஒரு சித்தம் இருக்குது. ஆண்டவர் அன்னைக்கு அந்த ஆண்டவரை பிடிச்சிட்டு போற வந்தப்போ நான் 12,000 பேர் தூதர்கள் அனுப்புவார்கள் உலகத்துல எல்லாரும் அழிச்சிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு பரலோகத்திலிருந்து நம்மளை பார்த்து மனுஷனெல்லாம் கெடுத்துக்கிட்டான், மனுஷன்லாம் தான் வழியை கெடுத்துக்கிட்டான், அவனை நான் நிக்கிரகம் பண்ண அவனை அழிக்க போறேன்னு சொல்லும் போது, ஏசப்பா கற்பனையில சொல்றேன் நான், ஆண்டவரை அழிச்சிடாதீங்க, உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே என்னை நீங்க அடிச்சிங்களே, இந்த ஜனத்துக்கு தானே அடிச்சிங்க, நான் போய் இந்த ஜனத்தை மீட்டு கொண்டு வரேன், அவங்க என் சித்தத்தை செய்யற மாதிரி நான் மாத்துறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனாலதான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆகவே இன்னைக்கு நம்ம தேவ சித்தம் என்னது நல்லா உணர்ந்து உட்காந்து டெய்லி ஜாம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வாசித்தபடி மல்கியா 2 தேவ பக்தி உள்ள சன்னதியை பெரும்படித்தானே நம்ம எல்லாருக்கும், நானும் குழந்தை, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்காக சித்தம் இருக்கேன். நானும் எங்கள் அக்கா எல்லாம் கூடி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் வார்த்தை சொன்னார், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் பேர பிள்ளைகளோட திட்டத்தை என்கிட்ட கேட்டுவாங்க. நான் ஆண்டவரை பேரப்பிள்ளையா அதுக்கு ஒரு மனசுக்கு தோணுச்சு. ஆண்டவர் திட்டம் என்னன்னா என் ஒய்ஃப் கேட்டேன், என்ன இப்படி சொல்றாங்க, ஜபத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை வந்து அப்போ இன்னும் உலகம் இருக்குமா அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆபிரகாமை கூப்பிடுறாரு, முதல்ல கூப்பிட்டு வெளியே வந்து ஒரு வானத்து நட்சத்திரத்தை அண்ணாந்து பார்த்து இது என்ன கூடுமான்னு கேட்பாரு. இது எப்படி ஆண்டவரை எண்ண முடியும், ஒருவரும் எண்ணக்கூடாதே அப்படின்றார். ஆனா ஆபிரகாமுக்கு எத்தனை குழந்தை பிறந்துச்சு? மாம்சத்துல ஒரு குழந்தை, ஆவியில ஒரு குழந்தை. ஆவியில குழந்தை யாருன்னா ஈசாக்கு, மாம்சத்துல பிறந்தவன் இஸ்மவேல். ஆபிரகாம் அடுத்த தலைமுறை பார்த்து செத்துட்டார். ஆனா ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதி என்ன? வானத்து நட்சத்திரத்தை போல. அது யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தோணுச்சு, இன்னும் ஒரு வசனம் தோணுச்சு. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, ஒருவரும் எண்ணக்கூடாததுமான ஒரு கூட்டம் எங்க நிற்குது? பரலோகத்தில் நிற்குது. அந்த கூட்டம் யாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கூட்டம். ஒரு சன்னதி எப்படி இருக்கும்? ஏன்னா என்ன சொல்றாரு, வானத்து நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் எண்ணு. ஆனா இங்க வெளிப்பட்டு 7 வாசிக்கும் போது ஒருவரும் எண்ணக்கூடாத அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுவார். ஆண்டவர் எப்படி உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, உன்னோட முடிவெடுப்புல நான் இதைதான் உனக்கு கொடுக்க போறேன்றத வெளிப்படுத்துவார். ஆனா அடுத்தடுத்த ஸ்டெப்புல நடத்துவார். அந்த அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் பார்த்தா அதுதான் தேவ சித்தம். அந்த ஸ்டெப்புக்குள்ள போகும்போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு எச்சரிக்கிறார். நம்மளுக்கு
அறிவுறுத்துறது என்னன்னா, என் சித்தத்தை செய். உலகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்து என் சித்தத்தை வழிமுறைக்கு போயிடாது. உலகம் அப்படிதான் இருக்கும், உலகத்துக்காக நம்ம இல்லை. ஆண்டவர் சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். அந்த சித்தத்தை 100% செய்து முடிச்சுட்டாதான் பரலோகம் நம்மளுக்காக வாசலை திறக்கும், இல்லைன்னா அடைக்கப்படும். அப்பவே கர்த்தாவை திறக்க மாட்டார். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் உங்களை அறியேன். என்ன ஆண்டவர், யாராவது முன்னாடிலாம் வாசல் இதெல்லாம் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் பண்ணினேன், எத்தனை காரியத்தை பண்ணினேன், நான் உங்களை அறியேன், சித்தத்தை செஞ்சியா. ஒரு காலகட்டத்துக்கு ஒருத்தருக்கு பிரசங்கத்துல ஒரு விதமா சொன்னாங்க. ஆண்டவர் பரலோகம் கூட்டு போவார், ஆசீர்வதிப்பாரு. ஆனா இது என்ன காலகட்டம்னா, தேவ சித்தத்தை செய்கிற காலகட்டம். நம்ம அந்த காலகட்டத்துல இருக்கும் பொழுது, நான் ட்ராக்ஸ் கொடுத்தேன், நான் ஊழியத்துக்கு கொடுத்தேன், நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணேன், 3 வாட்டி உபவாசம் பண்ணேன் அப்படியா சொன்னா அந்த ஆயக்காரனை போல போயிடும். நம்ம எப்படி இருக்கணும்னா, தேவ சித்தத்தை மாத்திரம் செய்து முடிச்சவனா போய் தைரியமா நிற்கணும். அதனால்தான் யோகுவை பார்க்குறோம் இல்லையா, யோகு தன் நாவினால நம்ம அந்த புறப்புறவுல தேவனை பற்றி கூட சொல்லவே இல்லை. ஏன்னா யோகுக்கு தெரியும் இது தேவ சித்தத்தினால நடக்கிறது, இது தேவ சித்தம், அவ்வளவுதான். இது தேவ சித்தம் நம்ம அறியாதவனா இருந்தோம்னா கண்டிப்பா என்னன்னா, என்ன ஆண்டவரே, ஆனா அப்படி ஒரு வார்த்தை அவன் சொல்லவே இல்லை இல்லையா. அவன் தேவன் யார் என்று தெரியனால தான் நான் சொன்னான், என் காதுகளால் நான் கேள்விப்பட்டவரை என் கண்ணால பாக்குறேன். அப்ப எவ்வளவு கேள்விப்பட்டு இருந்தா ஒரு வார்த்தை கூட அவன் ஆண்டவரை பற்றி குறை சொல்லல. அப்புறம் ஒரு 4 பேர் வந்தான், அந்த 4 பேர் தான் அந்த உலகத்துல சொல்றது, ஒரு 4 பேருக்காக தாங்க வாழணும். அந்த 4 பேர் வந்தாதான் நம்ம வாழ்க்கையை கெடுத்துடுவாங்க. ஆனா ஆண்டவர் யோகுல என்ன பாக்குறாரு, ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பற்றி அவன் குறை சொல்லவும் இல்லை. அழகா வசனம், தன் நாவினால் அவன் குறை சொல்லவும் இல்லை, தேவனை தூஷிக்கவில்லை. ஏன்னா அவன் தேவனை நல்லா அறிஞ்சவன், தேவ சித்தத்தின்படிதான் இது நடக்குது அப்படின்னு நான் அறிஞ்சவன். அப்போ உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் இது தேவ சித்தத்தினால நடக்குது நம்ம அறிகிற அறிவிப்புல வரணும்னா தேவ ஆவியில நடக்கப்படணும். தேவ சித்தத்தை முழுமையா நம்ம செய்ய ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்ததான் தேவ சித்தம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தேவ சித்தத்தை இல்லாம கூட நான் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதனால என் வாழ்க்கையில இதை நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், இனிமேல் உங்க சித்தம் தான் என் வாழ்க்கையில நடக்கணும். நான் பரலோகம் போகணுன்றதுக்காக இல்லை ஆண்டவரே, உங்க சித்தத்தை நான் செய்யணும். ஆண்டவரே சொன்னது போல என் பிதாவை சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். என் போஜனம் அதுதான் ஆண்டவரே, என் போஜனமே அதுதான். நான் இந்த போஜனத்தை பங்கு பெற்று கூட பரலோகத்தை இழக்க முடியும். ஏன்னா நான் தேவ சித்தத்தை செய்யலாம். நான் இதுலயும் நியாயமா உண்மையா பங்கு கொள்ளணும், தேவ சித்தத்தையும் முழுமையா செய்யணும். நம்ம ஒப்பு கொடுக்கணும். தலைவர் தாட்டி சொல்லணும். இன்னைக்கு நல்லா யோசித்து பார்க்கணும். அந்த வரை இந்த வார்த்தை இன்னைக்கு எங்களுக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கிறீங்கப்பா, தேவ சித்தத்துக்கு தான் ஆண்டவரே நான் முன்னுரிமை கொடுக்கணும், எங்க சுய சித்தத்துக்கு இல்லை. லௌகிக கவலை, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஞானம், உலக காரியங்கள் எல்லாம் உங்க சித்தத்தை வச்சு எங்களை தூரப்படுத்திடும். ஆனா தேவ ஆவியானவரோடு நடக்கும் பொழுதுதான் உங்க சித்தத்தை எங்களால் 100% செய்து முடிக்க முடியாது. நாங்கள் நம்புறப்ப இன்னைக்கு கேட்ட வார்த்தைக்கு எச்சரிப்பா இருந்தது ஆண்டவரே. கதவு அடைக்கப்படுகிறது யாருக்கு? தேவ சித்தத்தை செய்யாதவருக்கு ஆண்டவரே. நாங்கள் உணர்ந்து செயல்படணும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த கேட்ட வார்த்தை எனக்கு மறக்கக்கூடாது ஆண்டவரே. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா 100% தான் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை செய்து முடிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம், எங்க சபையை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்க ஒப்பு கொடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இது வரைக்கும் உங்க சித்தத்தை செய்யாம நான் வாழ்ந்திருக்கலாம், ஆனா இனிமேட்டு உங்க சித்தம் தான் எங்க வாழ்க்கையில நடக்கணும்ப்பா. அதுக்கு தடையா இருக்கிற எங்க சுயங்கள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய ஆண்டவரை காரியங்கள், எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தெல்லாம் நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே. வெறுமையாக்கி எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் விரும்பாத எல்லா காரியத்தையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு கேட்ட அந்த வார்த்தை உங்க சமூகத்துல போஜனம் பண்ணணும்ப்பா, ஆனாலும் எங்களுக்கு நீங்க கதவை அடைச்சிட்டீங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைமையில நாங்க ஒருவராகவும் போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்க சித்தத்தை செய்து முடித்தவர்களாய் இருக்கிறோமே அன்றி ஆண்டவரே. அப்பா உங்களை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிற
ஆண்டவரே அந்த மாதிரி கூட்டத்துல நாங்கள் பங்குள்ளவங்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற அந்த கூட்டத்துல ஒருவரும் எண்ணக்கூடாததும் தங்கள் அங்கிகளை ஆண்டவரே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால தோய்த்து வெளுத்த கூட்டத்துல நாங்க பங்குள்ளவங்களா இருக்கிறோங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. எங்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்ய எங்களை மனைங்க. தேவ ஆவியானவர் எங்களை அப்பா எச்சரித்து ஆண்டவரை எங்களை உருவாக்கி உங்க சித்தத்துக்கு ஏற்றபடி ஆண்டவரே அப்பா முற்றும் முடிய உங்க சித்தத்தை எங்க வாழ்க்கையை நிறைவேற்ற மகிமையில் எடுத்துக்கொள்ளும் வரை எங்களை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.